Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amirtha Institute. Welcome you all. Actually இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பியூர் அண்ட் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய 2019ல என்ன ரேங்க் இருந்துச்சோ அந்த சேம் ரேங்க்குக்கு 2020ல கட் ஆஃப் என்ன இருக்கு ஸ்டேட் ரேங்க். ஸோ அப்போ அந்த கட் ஆஃப்க்கு வந்து சீட்ஸ் வந்து போன வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்க போறோம். இந்த மீன் டைம் 2019லையும் 2020யும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 169 சீட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த ரிசர்வேஷனால இப்போ கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிக்ரீஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய கம்யூனிட்டி ரேங்க்லேருந்து கொஞ்சம் குறையலாம். சீட்ஸ் அதாவது ரேங்க் வந்து கொஞ்சம் கம்மியான ரேங்க்குள்ள இருக்கவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு காலேஜா அந்த காலேஜினுடைய கட் ஆஃப் as well as the rank அது வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். if you are the first to see our videos subscribe பண்ணீங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்னென்ன காலேஜஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் இதெல்லாம் வந்து வரிசையாக பார்க்க போறோம். ஸோ டாப் மெடிக்கல் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. லாஸ்ட் இயர் ஓசிக்கு வந்து ஸ்டேட் ரேங்க், இது எல்லாமே வந்து கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, தப்பாடு பிசின்னு எடுத்துட்டு பிசியோட கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது 179ங்கிறது. ஆக்சுவலா 179ங்கிறது என்னன்னா ஸ்டேட் ரேங்க். ஓகேவா, இந்த ஸ்டேட் ரேங்கை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் 61th ரேங்க் வந்து கிடைச்சிருக்கு. 667 வந்து இந்த வருஷம் அந்த சேம் கட் ஆஃப் ரேங்கை வந்து இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 667 மார்க்ஸ் வந்து வருது. அதே பிசி பொறுத்த வரைக்கும் ஹோல் ஸ்டேட் ரேங்க்ல 179 ஓவரால் ரேங்க் தான் இது, கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஸோ 179th பார்த்தீங்கன்னா 649 மார்க்ஸ் வருது. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ள நீங்க இந்த கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கிறவங்க பாசிபிலிட்டி வந்து எம்எம்சி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 422 ரேங்க் ஓவரால் ஸ்டேட் ரேங்க் வந்தீங்கன்னா 626 மார்க்ஸ் கரஸ்பாண்டிங்கா 2020 பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க். 540th ரேங்க் வந்து எம்பிசிக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ஸோ அதே சேமா 540th ரேங்க் என்ன மார்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 619. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1819 ரேங்க் கிடைச்சிருக்கு. இப்போ கம்பேரபிளா இந்த வருஷம் நீங்க எவ்வளவு மார்க் அந்த இதுக்கு தேவைன்னா 571 கட் ஆஃப். ஸோ 3945 ரேங்க்கு வந்து 523 வந்து கட் ஆஃப் இருக்கிறோம். 4588 ரேங்க் வந்து 510 வந்து இப்போ கரண்ட் இயர்ல இருக்கு. ஆக்சுவலா ப்ரீவியஸ் இயர்ல இந்த ரேங்க் வச்சுட்டு இப்போ இந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் படி என்னென்ன மார்க் வருது அப்படிங்கிறத நான் இங்கே இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ரேங்க் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு 248th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 640th மார்க். இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 248th ரேங்க் வந்து எவ்வளோ மார்க்னா 640 அண்ட் 391th ரேங்க். ஸோ அது பார்த்தீங்கன்னா 629. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 824th ரேங்க் மார்க் வந்து இந்த வருஷத்தை நம்ம கரஸ்பாண்ட் பண்ணி செக் பண்ணோம்னா 606. ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 974th ரேங்க் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வருஷத்துல மார்க் எவ்வளோ வரும்னா 600 கட் ஆஃப். 3305 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்ல ஸ்டேட் ரேங்க்ல சீட் கிடைச்சிருக்கு ஸ்டான்லியில. ஸோ அந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு பார்த்தா 536. சிமிலர்லி எஸ்சிஏக்கு 5839th ரேங்க்ல சீட் கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க் 487. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 12633ல வந்து சீட்ஸ் கிடைச்சிருக்கு. கரஸ்பாண்டிங் மார்க் இந்த வருஷம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 374. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் உள்ள இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓசியை பொறுத்த வரைக்கும் 434th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அதுக்கான மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625 மார்க்ஸ். பிசிஇ பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரேங்க்ல 664 எடுத்தவங்களுக்கு 613, தட் இஸ் கட் ஆஃப் வந்து 613.
அந்த மார்க் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 992th ரேங்க், ஸோ 992வது ரேங்க் என்னன்னா 600 மார்க்ஸ் இந்த வருஷம். ஸோ இவங்களுக்கு வந்து பிசிஎம்மா இருந்தாங்கன்னா 600க்குள்ளே இருந்தால் 600 மார்க்ஸ் மேலே இருக்கும் பட்சத்தில் கீழ்பாக் வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1218th ரேங்காக எம்பிசியில் வந்து ஓவரால் ரேங்க், திஸ் இஸ் நாட் கம்யூனிட்டி ரேங்க், ஸ்டேட்டில் ஓவரால் ரேங்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா 591 அந்த ஸ்கோர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க கீழ்பாக் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிமிலர்லி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3813th ரேங்க்கு 525 மார்க்ஸ் இந்த வருஷம் கரஸ்பாண்டிங்க. 4726th ரேங்க் இருக்கீங்க அப்படின்னா 507 மார்க்ஸ் அந்த எஸ்சிஏ கேட்டகரியில் எடுத்திருந்தீங்க அதுக்கு மேலே அப்படின்னா கீழ்பாக் வந்து ஈஸியாக சூஸ் பண்ணலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 5093rd ரேங்க் வரைக்கும் இதில் கிடைச்சிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் மார்க் இந்த வருஷம் எவ்வளோ, இந்த 5093ன்னு பார்த்தீங்கன்னா 501. இப்போ அடுத்த காலேஜ் வந்து பார்ப்போம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதுவும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான காலேஜ். ஸோ இங்கே எப்படி ஃபில்லப் ஆகிருக்கு லாஸ்ட் இயரில் என்னென்ன ரேங்க்லன்னு பார்ப்போம். 464th ரேங்காக ஓசியில் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. ஸோ மார்க் எவ்வளோ அப்படின்னா இந்த வருஷம் நம்மளோட 2020 பொறுத்த வரைக்கும் 464th மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 624 மார்க்ஸ். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 672th ரேங்க் அப்படின்னா 613 மார்க்ஸ் பிசிஏ பொறுத்த வரைக்கும். பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ரேங்க் 1106. இது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஓவரால் ஸ்டேட் ரேங்க். ஸோ 1106வது மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 595 2020 பொறுத்த வரைக்கும். 1313th ரேங்க் வந்து எம்பிசிக்கு கிடைச்சிருக்கு. 587 மார்க்ஸ் வந்து இந்த வருஷம் நீங்கள் கரஸ்பாண்டிங்காக ஸ்கோர் பண்ண வேண்டிய மார்க்ஸ். அதாவது 587க்கு மேலே இருக்கிறவங்க டெஃபினட்டாக சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5681th ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 490 மார்க்ஸ். ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும். அண்டு எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 7452th ரேங்க் வந்து லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் மார்க் என்னன்னா 460 எடுத்திருந்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் 18th ரேங்க்குக்கு 418 மார்க்ஸ். ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து இதுதான். இப்போ நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்ப்போம். ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் 575th ரேங்க் கிடைச்சிருக்கு. 617 மார்க்கு. 809 இது எல்லாமே ஓவரால் ரேங்க்கு, ஸ்டேட் ரேங்க்கு. ஸோ 809th ரேங்க்குக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 607 எடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் கெட் த சான்ஸ் டு கெட் த சீட். பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 1104th ரேங்காக இருக்கணும். உங்களோட மார்க் வந்து 595 இருக்கும் இந்த வருஷம் 2020 பொறுத்த வரைக்கும். அப்போ 595க்கு மேலே இருக்கிறவங்க மதுரையில் இருக்கிறவங்க மதுரை மெடிக்கல் காலேஜை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது சில டாப் எண்ட் மார்க் இருப்பாங்க, அவங்க எம்எம்சியை தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. அவங்க இப்போ மதுரையில் இருக்காங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணாலும் எம்எம்சி இங்கே வந்து ஒரு கிரேட் இருக்கும், வீட்டிலேருந்து போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் வரிசையாக இல்லை எதெல்லாம் டாப் ரேங்க் காலேஜஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில்லப் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் ஃபில்லப் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% வந்து அந்த மாதிரி இருக்கலாம். மீதி 20 to 30% என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருந்த இடத்துலேருந்தே பக்கத்துலேயே போகிற மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எக்ஸாக்டாக நம்ம வரிசையாக நம்ம சொல்ல முடியாது இந்த ரேங்கிங்ஸு அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ்க்கு. பட் எஸ் 80 to 90% வந்து சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1567th ரேங்க் அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து சீட் கிடைச்சிருக்கு. 579 இப்போதைக்கு கரஸ்பாண்டிங் மார்க் 2020 பொறுத்த வரைக்கும் 579 வேணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5549th ரேங்க்குக்கு சீட் கிடைச்சிருக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில். அந்த மார்க் என்ன இப்போ இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 492. ஸோ 492க்கு எபவ் இருக்கவங்க இதை வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜை வந்து ஆப்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் லாக் த சீட். 7648th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. கரஸ்பாண்டிங்கை நம்ம மார்க் செக் பண்ணோம்னா 457. ஸோ சிமிலர்லி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 14,558th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு.
கரஸ்பாண்டிங் மார்க் என்னன்னா 337. ஆக்சுவலாக எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரேங்க் வந்து ரொம்பவே இறங்கி வந்திருக்கு இங்கே. ஆக்சுவலாக அந்த ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரேங்கிங்கும் கட் ஆஃபும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ 2வது ரவுண்டு வரும் இல்லையா கவுன்சிலிங், அப்போ உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மோகன் குமாரமங்கலம் சேலம் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 680th ரேங்க் வந்து 612 மார்க்ஸ் எடுத்துருந்தா அங்கே வந்து சீட் கிடச்சிருக்கு. பிசியை பொறுத்த வரைக்கும் 1108 அந்த ரேங்க்ல 594 மார்க்ஸ். அண்ட் பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 2044th ரேங்க்குக்கு 2019 கிடைச்சிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங்காக இந்த வருஷம் எவ்வளோ மார்க்னா 565. இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் யூ வில் கெட் த சான்ஸ் டு கெட் இன் டு த சேலம் மெடிக்கல் காலேஜ் பிசி முஸ்லீம்ஸ்க்கு. எம்பிசியாக இருந்தால் 1937th ரேங்க்குள்ளே இருக்கணும். ஓவரால் ரேங்க் ஸ்டேட் ரேங்க்கு 568 மார்க் வந்து இந்த வருஷம் அதனுடைய மார்க் வந்து 568. ஸோ 5582th ரேங்க் அப்படின்னா அந்த எஸ்சிக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அதோட மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா 492. அதேமாரி எஸ்சிஏக்கு 9301 அந்த ரேங்க்குக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு. எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 432. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 11,039லேயே சீட் கிடைச்சிருக்கு. கரஸ்பாண்டிங்காக இந்த வருஷம் 2020 பொறுத்த வரைக்கும் 402 மார்க்ஸ். அப்போ இந்த 402 மார்க்ஸ் மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா சேலமில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோகன் குமாரமங்கலம் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓசிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 761th ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 2019ல். பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து 609. 990th ரேங்க் வரைக்கும் பிசியில் கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 2020 பார்க்கும்போது 600 மார்க்ஸ். 1481th ரேங்க்குக்கு பிசி முஸ்லீம்ஸில் கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் அதுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் 582. ஸோ 582 அல்லது அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பர்டிகுலர் கேட்டகரி பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ எம்பிசி அப்படின்னா 1634th ரேங்க்குள்ளே இருக்கணும். அண்டு அவங்களோட மார்க் வந்து 577க்கு மேலே இருக்கணும். ஸோ இருந்தால் நிச்சயமாக ஓமந்தூராருக்கு ஆப்ட் ஆகிறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 5092th ரேங்க், மார்க் வந்து 501. அண்ட் எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 7803 ரேங்க்கு, மார்க் வந்து 455. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 11224th ரேங்க். எவ்வளோ மார்க்னா நியர்லி 400, தட் இஸ் 399 மார்க். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓமந்தூரார் ஆப்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் காலேஜ் என்னன்னு பார்ப்போம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓசியை பொறுத்த வரைக்கும் 794th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. மார்க் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 608. பிசி முஸ்லீம்ஸ்க்கு பிசிக்கு 993 ஓவரால் ரேங்க், நாட் ஏ கம்யூனிட்டி ரேங்க். 599 மார்க்ஸ்க்கு கிடைச்சிருக்கும். இந்த வருஷம் கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ரேங்க்குக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய மார்க் 599. ஸோ அதுக்கு மேலே எடுத்தவங்க வந்து இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். 1605 ரேங்க்னா 577th மார்க்ஸ் வந்து இருக்கும் இந்த வருஷம் 2020 பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைக்கும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2036th ரேங்க், 565 மார்க்ஸ் இந்த வருஷம். ஸோ 5671க்கு 2019ல் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் மார்க் எவ்வளோனா 490. 10816th ரேங்க்குக்கு எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கிடைச்சிருக்கு. கரஸ்பாண்டிங்காக 2020 பொறுத்த வரைக்கும் அந்த மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 406. 13058க்கு வந்து எஸ்டியில் கிடைச்சிருக்கு ரேங்க்கு ப்ரீவியஸ் இயரில். கரஸ்பாண்டிங்காக இந்த வருஷம் மார்க் 366. ஸோ இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம தஞ்சாவூர்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னா யூ கேன் கெட் த சீட். இப்போ நம்ம ஒரு 8 காலேஜஸ்க்கான கட் ஆஃப் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட் 2ல் நோ யுவர் காலேஜில் நம்ம வந்து அடுத்தடுத்த காலேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பார்ட் 3ல் ரிமைனிங் காலேஜஸ் பார்க்க போகிறோம். See you in next video. Thank you.